வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு நாளை மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ரிவ்யூவும் பார்த்துடலாங்க. நம்ம ஃப்ரைடே கொடுத்துருந்தபடி மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்திருந்தீங்க அப்படின்னா இதுதான் வந்திருக்கும். எக்ஸாக்டா மார்க்கெட் ஆனது ஓப்பன் பிரைஸ்ல இருந்து செகண்ட் சப்போர்ட்ல இருந்து சப்போர்ட் எடுத்துட்டு இப்பொழுதைக்கு மார்க்கெட்டு ஓப்பன் பிரைஸ்ல இருந்து ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ்க்கு மேல போயிட்டு இன்னைக்கு திரும்ப ஒரு கரெக்ஷன்ல நிக்கிறதா எடுத்துக்கலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நான் ஃப்ரைடேவே சொல்லியிருந்தேன், மார்க்கெட் வந்து நியூட்ரலா ஓப்பன் ஆனா மட்டும்தான் நம்ம எதிர்பார்க்கக்கூடியதெல்லாம் நடக்கும் அப்படின்னு. மார்க்கெட் ஆனது ஓவர் கேப் டவுனு, அதனால மார்க்கெட்டு இந்த ஈஸியா நான் அன்னைக்கே சொல்லிட்டேன், ஓப்பன்ல இருந்து நீங்க என்ன பாயிண்ட்ஸ் கொடுக்குறேனோ அதை மட்டும் நீங்க எடுத்து ட்ரேட் பண்ணீங்கனாலே போதுமானது. சரிங்களா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன்ல இருந்து செகண்ட் சப்போர்ட்ல இருந்து மார்க்கெட் ஆனது கரெக்ஷன் ஆகி மேலே போயிருக்கிறத எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து அப்படியே எடுத்துக்க முடியுமா அப்படின்னா நம்ப முடியாது. இப்பொழுதைக்கும் மார்க்கெட் நெகட்டிவ்ல இருக்காங்க. ஸோ வேல்யூவோட நம்ம மூவ் பண்ணா நல்லதுங்க. சரி, ஓகே. இப்போ நான் இன்னைக்கு எடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்துருவோம். 23,800 கால் ஆப்ஷன் 219க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கும்னு இண்டிகேட் பண்ணுச்சுங்க. அதே 23,750 புட் ஆப்ஷன் ஆனது 219க்கு கீழே இருந்தால் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டுக்கு போகுங்க. ஏன்னா இந்த ப்ரீமியம் 219 விட்டு கொடுத்துட்டா ஃபர்தரா வந்து மூணாவது சப்போர்ட்டுக்கு வந்துடும். இதுக்கு கீழே ரொம்ப நேரம் சஸ்டெயின் ஆனாங்க, அதுக்கப்புறம் அங்கிருந்து நல்லாவே டவுன்ஃபால் கிடைச்சிருக்கு. ஸோ ஸ்டே ஆன் வேல்யூஸ் மட்டும்தான் இன்னைக்கு நம்ம பார்க்கணும். வேற எதையை பத்தி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இங்கே சப்போர்ட் ஒன்னுல இருந்து மார்க்கெட் ஆனது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்ல தான் போய் நின்னாரு. திரும்பவும் அகைன் இந்த டைமுக்கு வந்தாரு. நான் சொல்லக்கூடிய சில டைம் மட்டும் நீங்க என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா கூட ஈஸியா வந்து இன்னைக்கும் மார்க்கெட்ல கால் ஆப்ஷன் நீங்க எப்படியெல்லாம் எடுத்திருக்கலாங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். இத புரிஞ்சு செய்யுங்க, அவ்வளவுதான். நான் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன் 1027 சொல்லுவேன். இதனுடைய ஹை வந்து பாத்தீங்கன்னா 210ங்க. இதுக்கு மேல பிரேக் அவுட் கொடுத்த கேண்டில் இதுவா எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கு திரும்பவும் அதே 21 வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட் இந்த இடத்துல தான் இருந்து மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகி போயிருக்காரு. இந்த ஹையை விட இவர் அதிகமா போவாரு அப்படிங்கறது இதனுடைய ரியாலிட்டி. சரி, ஓகே. அதே 1139 ஹை பாத்தீங்க அப்படின்னா 298ங்க. அங்க இருந்து நீங்க வந்து புட் ஆப்ஷனை தாராளமா எடுத்து பார்த்துருக்கலாம். ஹையை பிரேக் அவுட் கொடுக்க முடியல, அது மூணாவது ரெசன்ஸ். இந்த பிரைஸ்ல உங்களுக்கு என்னன்னு தெரியாது, பரவாயில்ல, அது நோ இஷ்யூ. ஆனா இந்த பிரைஸ் 1139க்கு மேல கால் கீழே விழுகிறாரு. அதுக்கப்புறம் திரும்ப 2.03 கவனிங்க. 2.03 அப்படிங்கிற தேர்ட் டைம், அதாவது 275க்கு மேல சஸ்டெயின் ஆகிறது எப்போ அப்படின்னு பாருங்க. இந்த கேண்டில் கீழே இறங்கினாலும் திரும்பவும் 275ல தான் வந்து சப்போர்ட் எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டு கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் ப்ராஃபிட் கொடுத்துருப்பாரு. ஸோ நீங்க மற்ற நேரத்துல எல்லாம் நீங்க என்ட்ரியில இருக்கிறத விட இந்த ஒரு பர்டிகுலர் டைம் மட்டும் மார்க் அவுட் பண்ணீங்கன்னா கூட நீங்க நல்ல ப்ராஃபிட் பண்ணலாம். இதை மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் வந்து என்ன நம்பி நீங்க ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லல. இந்த 3 டைம் மட்டும் எடுத்தீங்கனாலே 3 என்ட்ரி உங்களுக்கு பர்ஃபெக்டா இருக்கும். கிளியரான ட்ரெண்டை மட்டும் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். அடிஷ்னல் டைமிங்ல உங்களுக்கு தேவைப்பட வேண்டியதே இல்லை. சரிங்களா? ஓகே. நம்ம இதுல சிஸ்டம் என்ன பண்ணிருக்குன்னு பார்க்கலாம். 23,800 கால் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா விவேப்புக்கு மேல இருக்காரு. 212ல இருந்து இவர் பைல இருக்காரு. அதுக்கப்புறம் திரும்பவும் வந்துட்டு 245ல ஒரு பை கொடுக்குறாரு. திரும்பவும் இந்த விவேப்புக்கு கீழே இறங்க முடியாத வரைக்கும் இதுதான் ட்ரெண்டு. இதைத்தான் நீங்க ஃபாலோ பண்ணிருக்க போறீங்க. சரிங்களா? இதுல இருந்து மார்க்கெட் வந்து நல்ல பை ட்ரெண்டு. இது வந்து விவேப்புக்கு கீழே சப்போர்ட் கிட்ட வந்தா நம்ம பை பண்ணலாம். அந்த சப்போர்ட் வந்து சஸ்டெயின் ஆகாது, கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது புல் பேக் மட்டும்தான் இங்க கிடைச்சிருக்குது. டோட்டலா இந்த ப்ளூ லைனை விட்டு கொடுத்ததும் மார்க்கெட் நல்லாவே டவுனு. அதுல இருந்து மார்க்கெட் நல்ல கரெக்ஷன் ஆகி கிட்டத்தட்ட 74 வரைக்கும் வந்துட்டு திரும்ப வந்து ஒரு சின்னதா ஒரு புல் பேக் ஆகி நிறுத்தி இருக்கிறாங்க இப்பொழுதைக்கு. சரி, ஓகே. நாளை மார்க்கெட் எப்படி இருக்கலாம்னு பார்த்துடலாங்க. நிப்டி 50 பொறுத்த வரைக்கும் நான் இப்ப டே சார்ட்ல வச்சிருக்கிறேன். இப்பொழுதைக்கு இன்னைக்கு ஓபன் ஆன ஸ்ட்ரைக், அதாவது இன்னைக்கு ஓபன் ஆன பிரைஸை வச்சு பார்க்கும் பொழுது இயர்லி சப்போர்ட் 2ல இருந்து மார்க்கெட்டு இன்னைக்கு ஒரு புல் பேக் கிடைச்சிருக்குங்க. இந்த புல் பேக்கை நம்ம அப்படியே எடுத்துக்க முடியாது. ஏன்னா மார்க்கெட்டு ஆல்ரெடி நெகட்டிவ்ல இருக்காங்க.
அதனால இந்த புல் பேக்கை நம்ம எடுத்துக்க முடியாது. அதை மட்டும் கவனிங்க. அடுத்தடுத்த சப்போர்ட்ல என்ன இருக்குங்கிறத பார்த்துருவோம். ஏன்னா இயர்லி ரொம்ப பவர்ஃபுல்லு. இப்பொழுதைக்கு மந்த்லியில செகண்ட் சப்போர்ட், இது ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டுங்க. ஓப்பன் பிரைஸ்ல இருந்து மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டுக்கு கீழே ஓப்பன் ஆயிட்டு செகண்ட் சப்போர்ட், அதாவது ப்ளூ லைனுக்கு கீழே ஓப்பன் ஆன மார்க்கெட் திரும்பவும் சப்போர்ட் ஒன்னுல இன்னைக்கு சப்போர்ட் எடுத்துட்டு ப்ளூ லைனை டச் பண்ணுதா அல்லது க்ளோஸ் வைக்குதான்னு நாளைக்கு பார்த்தா தெரியும். அது ஓப்பன் வச்சு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். அதை பத்தி ஒன்றும் வரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நாளை பொறுத்த வரைக்கும் 99 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்ச் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது சின்னதா ஒரு அனலைசிஸ் மட்டும் பார்த்துருவோம். இப்பொழுதைக்கு இயர்லி 2 செகண்ட் சப்போர்ட்ல மார்க்கெட் இருக்கிறதா நம்ம எடுத்துக்கலாம். இன்னும் தேர்ட் சப்போர்ட்டுங்கிறது 22,584 இருக்கு. இதுக்கும் கீழே போனா கிட்டத்தட்ட ஃபோர்த் சப்போர்ட் 21,388 கூட வரலாம். ஏன்னா இப்பொழுதைக்கு மார்க்கெட் நம்ம கையில எதுவும் இல்லை. ஸ்டே ஆன் வேல்யூஸ். ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட் நல்ல புல் பேக் ஆயிருந்தாலும் நிறைய ஸ்டாக்குகள் வந்து பெருசா வந்து ஏறலைங்க. இதைத்தான் நம்ம பார்க்க முடியுது. ஸோ ஸ்டே ஆன் வேல்யூஸ் மட்டும்தான். எப்போ இருந்தாலும் சரி, நெகட்டிவா இருந்தாலும் சரி, பாசிட்டிவா இருந்தாலும் சரி, எந்த இடத்துல நம்ம பை பண்ணணும் தெரிஞ்சு பை பண்ண பாருங்க. சரிங்களா? ஓகே. அதே போல இயர்லி ஃபோர்த் சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு வந்த சப்போர்ட் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாமா? நம்ம கையில எதுவும் இல்லை. பட் இருந்தாலும் இந்த சப்போர்ட்லாம் இருக்கு அப்படிங்கிறத மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஆனா இப்பவே வருமா அல்லது வந்துருமா அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ சப்போர்ட்டுங்கிறது நிறைய வேல்யூ எடுத்துட்டு நம்ம பண்ண முடியாது. இப்போ நான் டே கேண்டில் வச்சிருக்கிறேன், இவ்வளவு தூரம்லாம் வருமானு நம்மளால சொல்ல முடியாது. மந்த்லி பொறுத்த வரைக்கும் ஃபோர்த் சப்போர்ட்டுங்கிறது 22,810ன்னு எடுத்துக்கலாங்க. ஸோ இது வரைக்கும் வேணா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனா அதுக்காக இப்பவே வந்து நம்ம அதை புட் ஆப்ஷன்லாம் பை பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு புல் பேக் கிடைக்குதான்னு பாருங்க. இந்த இடத்துல ட்ரிகர் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு மேல போகாதுன்னு அர்த்தம். திரும்பவும் ஃபர்தரா கீழே வரலாம். இப்படிதான் எடுத்துக்கணும். அதுக்காக புட் ஆப்ஷனை உடனே நாளைக்கு எடுத்துடாதீங்க. எக்ஸ்பைரியில ஸ்டே பண்ணி கொஞ்சம் பொறுமையா இருந்து ட்ரேட் பண்ணுங்க. நான் லாஸ்ட் வீக் எக்ஸ்பைரி ட்ரேட் பத்தி மட்டும் நான் சொல்லியிருப்பேன். நீங்க ஒரு ஓடிஎம் இருந்தாலும் சரி, 215 உடைய லோ வந்து சப்போர்ட் எடுத்தா மார்க்கெட் அந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணும். இது பிளைண்டா நான் சொல்றேன். நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நான் இன்னைக்கே வந்து நான் சொல்லணும் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். 215 அப்படிங்கிற லோ என்னங்க? இதுதான் 215 உடைய லோங்க. 215 உடைய லோங்கிறது 251ங்க. அங்க இருந்து தான் சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் எங்க வரைக்கும் போயிருக்காரு? 350க்கு மேல போயிருக்காரு. ஸோ 215 உடைய லோவை கன்சிடர் பண்ணுங்க. இதை நான் நிறைய டைம் பார்த்ததுனால நான் உங்களுக்கு சொல்றேன். கால் ஆகட்டும், புட் ஆகட்டும். கால் இன்னைக்கு 215ல தான் எடுத்துட்டு போனாரு. நாளைக்கு இதெல்லாம் ஓடிஎம்ல நல்ல ப்ரீமியம் சீப் ரேட்ல கிடைக்கும். கரெக்டா பார்த்துட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு திரும்பவும் அந்த பிரைஸுக்கு வந்துதான் போவாருங்க. அவசரப்படாம இருங்க. கொஞ்சம் ஒரு 1/2 hour கூட நீங்க வெயிட் பண்ணுங்க, தப்பு இல்லை. வந்தா என்ட்ரி எடுங்க, இல்லைன்னா போனா போயிட்டு போகுது. அதுக்கு ஓடிஎம்க்கு போய் ட்ரேட் பண்ண பாருங்க. சரிங்களா? ஓகே. ஸ்டே ஆன் வேல்யூஸ் அதுதான் சொல்வேன் நான் எப்பவுமே. இப்பொழுதைக்கு பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து சின்னதா ஒரு புல் பேக் கொடுத்துருக்கிறத எடுத்துக்கலாம். இது வந்து சஸ்டெயின் ஆகுமா ஆகாதா அப்படின்னு நமக்கு தெரியாது. இப்போ நான் வந்து 75 மினிட்ஸ்ல வச்சிருக்கிறேன். மார்க்கெட் ஆனது இந்த மாதம் ஓப்பன்ல இருந்து ஓப்பன்ங்கிறது 659ங்க. இங்க ஓப்பன் ஆனது இப்ப மார்க்கெட் எங்க வந்திருக்குது? ஃபர்ஸ்ட் சப்போர்ட்ல சப்போர்ட் எடுத்துட்டு ஒரு புல் பேக், அதாவது பிவோட் வேல்யூங்கிறது சென்டர் மீடியன் வேல்யூ மந்த்லிக்கு 23,966. அதுக்கு மேல சஸ்டெயின் பண்ணி நிக்கிறாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை மார்க்கெட் இந்த 966க்கு கீழே ஓப்பன் ஆகுதுன்னா இந்த இடத்துல இருந்தே ரிஜெக்ஷன் ஆகுதா அல்லது மேல போகுதான்னு கவனிங்க. மேல போனா புல் பேக் என்ட்ரி 198 வரைக்கும் போகலாம். அப்படி ட்ரிகர் ஆகுது அப்படின்னா ஃபர்தரா வந்து திரும்பவும் இதே இடத்துக்கு தான் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். சரிங்களா? ஆனா நாளைக்கு எக்ஸ்பைரி வேற. பிரீமியமை எல்லா நாளும் ஜாக் பாட்டுன்னு நினைச்சிட்டு மெல் பண்ணிட போறாங்க. கவனமா ட்ரேட் பண்ணுங்க. ரிஸ்க் வந்து எக்ஸ்பைரியில 2000ல எடுங்க. அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட்டை பெருக்கி கொண்டு போய் நிறைய லாட்டுக்கு போடாதீங்க. ஏன்னா அது ஜீரோ ஆகும் தெரிஞ்சு நம்ம உள்ள போறோங்கிறத நல்ல கவனமா செய்யுங்க. சரிங்களா? ஓகே. இப்பொழுதைக்கு 198.7 அப்படிங்கிறது ரெசன்ஸா இருக்கு.
இந்த 966க்கு கீழே ஓப்பன்னா ஃபர்தரா வந்து 7 அதாவது 800க்கே வரலாம். இந்த லோவை கட் பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பா 300 கூட போகலாம். 23,300 வரைக்கும் கூட போகலாம். இதுக்கு மீடியன் நான் போடல, நீங்க தேவைப்பட்டா போட்டுக்குங்க. மார்க்கெட்டுடைய ஓப்பனை வச்சு அதை நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. ஆனா இந்த புல் பேக்கை வச்சு நீங்க அப்சைடு தான் இனிமேல் அப்படிங்கிற முடிவுக்கு மட்டும் எப்பவும் வராதீங்க. ஏன்னா மார்க்கெட் இன்னும் நெகட்டிவ்ல இருக்கு. ஏதாவது போய் இந்த கேப்பை ஃபில் பண்ணணும்னு எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இப்பொழுதைக்கு ஸ்டே பண்ணுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே. ஸ்ட்ரைக் ப்ரீமியம் பார்த்துடலாங்க. 24,000 கால் ஆப்ஷன் ப்ரீமியம் 162க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட் இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. அந்த பிரைஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்டா இருக்குங்க. இந்த விலைக்கு கீழே இறங்குச்சுன்னா காலை வாங்காதீங்க. அதே 24,000 புட் ஆப்ஷன் வந்து 234ங்கிறது டிசைடிங் பிரைஸா இருக்கு. இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகுதா அல்லது அங்கிருந்து க்ளோஸ் வச்சு மேல போகுதான்னு டெஸ்ட் பண்ணி பாருங்க. சரிங்களா? ஆனா இந்த லோ கட் பண்ணிட்டா ரெண்டு பேர்த்துக்கிட்டே யாருக்கிட்டையும் இருக்காதீங்க. சரிங்களா? புட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் அது ஃபர்தரா ஆர்பைக்கு வந்துட்டு கூட புல் பேக் ஆகலாம், நமக்கு தெரியாது. சரிங்களா? ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. வேல்யூஸோட மார்க்கெட்டை மூவ் பண்ண பாருங்க. ஏதாவது இந்த சிஸ்டம்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்டு கிளாரிட்டி தேவை அப்படின்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க, பின் பண்ணுங்க. இதுல யாராவது ட்ரையல் வாங்கி பார்த்து யூஸ் பண்ற மாதிரி இருந்தாலும் செக் பண்ணி பண்ணுங்க. சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.